வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுவையின் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் நிலா சமுதாய வானொலி 90.4. நிலா சமுதாய வானொலியில் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியாக ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்ற மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியின் 14வது பகுதியில்தான் இன்று இணைந்துள்ளோம். மூத்தோருக்கு முதல் வணக்கம் என்கிற இந்த சிறப்பு நிகழ்ச்சி இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் இந்திய அரசின் சமுதாய வானொலி சங்கங்கள் இணைந்து உருவாக்கி சமுதாய வானொலி மூலமாக உங்களுக்கு வழங்கப்படுகின்ற சிறப்பு நிகழ்ச்சி தான் மூத்தோருக்கு முதல் வணக்கம். இந்த 14வது பகுதியில் இந்திய அரசின் சார்பில் மூத்த குடிமக்களுக்கு உதவியாக இருக்கும் வகையில் டிஜிட்டல் இந்தியா முயற்சிகளை பற்றி பேசுகிறதுக்காக தாத்தா பரத்தும் பேத்தி லக்ஷ்மியும் வந்திருக்காங்க. என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கலாமா? வாங்க. அடடா, நான் இதுல ரொம்ப நல்லாவே தெரியுறேன். தாத்தா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி உங்களை செல்ஃபி எடுக்கிறது யாரு? நானும் பாக்குறேன். ஓ, என் செல்ல பேத்தியே வாமா. நான் ரொம்ப பழசுதானே. உங்க நவீனத்தை பத்தி எல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? இதுதான் ஸ்மார்ட் டிஜிட்டல் போனாமே. தாத்தா, இந்த ஸ்மார்ட் போன் உண்மையாவே ஒரு அற்புதமான விஷயம்னு சொல்லலாம். நீங்க வீட்ல உட்கார்ந்துகிட்டே எல்லா வேலைகளையும் உங்களால செய்ய முடியும். ஆமா, இந்த டிஜிட்டல் இந்தியா பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? டிஜிட்டல் இந்தியாவா? அதை பத்தி இப்போ நாம ஏன் பேசணும்? தாத்தா, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய மோசமான விஷயம்லாம் இல்லை. டிஜிட்டல் இந்தியாங்கிறது ஒரு அற்புதமான முயற்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியிலையுமே இதை பத்தி தான் நிறையவே பேச போறோம். நம்ம நேயர்களுக்கும் தகவல்களை கொஞ்சம் கொஞ்சமா பகிர்ந்துக்க போறோம். ஆனா நம்ம நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப நேரமா நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல செல்ஃபி எடுக்க, நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? இன்றைய அத்தியாயத்துல எங்கள் பெரியோர்கள் எங்கள் பெருமை அப்படிங்கிற சிறப்பு நிகழ்ச்சிக்கு எங்களின் அனைத்து நேயர்களையும் வரவேற்கிறோம். இவ்வளோ நேரம் நாங்கள் பேசியதை வச்ச நாங்கள் மூத்த குடிமக்களுக்கான டிஜிட்டல் இந்தியாவை பற்றி தான் பேசுகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நிச்சயமான உண்மை தாத்தா. நம்ம மூத்த குடிமக்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுல டிஜிட்டல் இந்தியா ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறது மூலமா எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அதை தொடங்குறதுக்கு முன்னாடி எங்கள் பெரியோர்கள் எங்கள் பெருமை இத பத்தி கொஞ்சம் சொல்லலாமா? இந்த சிறப்பு திட்டம் நம்ம மூத்த குடிமக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதையும் அவங்களையும் சமூகத்தோட ஒருங்கிணைக்கிறதையும் அவங்களோட சுகாதாரம், பாதுகாப்பு, உரிமைகள், சமூக மரியாதை இது பத்தின விழிப்புணர்வை எல்லாம் ஏற்படுத்துறதுக்காக தான் செயல்படுத்தப்பட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு இத பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை நிகழ்ச்சி மூலமா தொடர்ந்து பேச போறோம். மணி, இங்க வந்து பாருமா. என்னாச்சு தாத்தா? இந்த புத்தகத்துல ரவிச்சந்திரனோட ஃபோன் நம்பர் எழுதிருக்கும். அந்த நம்பரை அப்படியே பார்த்து சொல்லுமா. ஏன் தாத்தா, இந்த நம்பரை கூட உங்களால பார்த்து போட முடியாதா? ரமணி, எனக்கு வயசாயிடுச்சுமா. கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது. அதனால தான் பார்த்து சொல்ல சொன்னேன். அப்போ கண்ணாடி வாங்கி போட்டுக்கலாம்ல தாத்தா. நான் இருக்கிற வரையும் உங்களுக்கு இந்த நம்பர்லாம் பார்த்து சொல்லுவேன். நான் கிளம்பிட்டேன்னா அப்புறம் வேற யாரு சொல்லுவா? அதுக்கெல்லாம் வசதி இருந்தா நான் ஏமா இப்படி இருக்க போறேன்? தாத்தா, ஒன்னும் கவலைப்படாதீங்க. கவர்மெண்ட்ல ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா அப்படின்னு ஒரு நல்ல திட்டம் இருக்கு. இது மூலமா முதியோர்களுக்கான உடல் உதவி சாதனங்களை அப்ளை பண்ணி நம்மளால ஈஸியா வாங்கிக்க முடியும். என்னம்மா சொல்ற? இவ்வளோ நாளா இது தெரியாம போச்சே. ஆமா தாத்தா, உங்கள மாதிரியே நிறைய பேருக்கு முதியோர்களுக்கான நலத்திட்டங்கள், உதவி எண் பத்தியெல்லாம் தெரியவே மாட்டேங்குது. அதுக்காக தான் ரேடியோல முதியோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகளை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியா? ரொம்ப நல்லதுமா. சரி சரி, நான் இத என் நண்பர்கள் கிட்டையும் பகிர்ந்துக்கிறேன். கண்டிப்பா பகிர்ந்துக்கோங்க தாத்தா. சரி, இப்ப கொடுங்க. ஏதோ நம்பர் போட்டு கேட்டீங்களே. மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் சமுதாய வானொலி கூட்டமைப்புகளுடன் இணைந்து அட்டல் வாயோ அபியுதய் யோஜனா மூத்தோருக்கு முதல் வணக்கம் சிறப்பு நிகழ்ச்சியின் மூலம் முதியோர்களுக்கான நலத்திட்டங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். அன்புள்ள நேயர்களே, டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறது ஜூலை 2015
இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு லட்சிய தேசிய முயற்சி. இணையம், தொழில்நுட்ப சேவைகள், அப்புறம் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை அணுகிறது மூலமாக நாட்டை டிஜிட்டல் முறையில் மேம்படுத்துறதும் அனைத்து குடிமக்களுக்கும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதும் இதனோட நோக்கமாக இருக்கு. அந்த வகையில் மூத்த குடிமக்களை தொழில்நுட்பத்துடன் இணைக்கிறதும் டிஜிட்டல் உலகில் அவங்களுக்கும் பயன் இருக்குங்கிறத எடுத்து சொல்றது தான் இதனோட முக்கிய குறிக்கோளாகும். தாத்தா, இந்த காலத்துல தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே ஒரு முக்கியமான பகுதியா மாறி போயிடுச்சு. ஆனா நம்ம மூத்த குடிமக்களுக்கு இந்த டிஜிட்டல் உலகம் அப்படிங்கிறது ரொம்ப புதுசாவும் இன்னமும் ஒரு சவாலான விஷயமாவுமே இருந்துகிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு செல்ஃபி எடுக்க தெரியாம இருந்துச்சுல்ல, அதே மாதிரி இப்போ இந்த டிஜிட்டல் இந்தியா முன்முயற்சி அப்படிங்கிறது நம்ம வயதான தலைமுறைய இந்த டிஜிட்டல் மாற்றத்தோட ஒருங்கிணைத்து அதை செயல்படுத்துறதுக்காக நிறைய நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்க. இது அவங்களோட அன்றாட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது அவங்களோட ஆரோக்கியமா இருக்கட்டும், சமூக தொடர்புகளா இருக்கட்டும், நிதி சுதந்திரமா இருக்கட்டும், மனநலம் மேம்படுத்துறதுக்கா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே இந்த டிஜிட்டல் இந்தியா மூத்த குடிமக்களுக்காக நிறைய முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. லட்சுமி, அந்த காலத்தில் தான் வயசானவங்களுக்கு அரசு வேலைகளை அணுகிறது, சுகாதார வசதிகளை அடைகிறது, குடும்பங்களோட தொடர்பில் இருக்கிறது, இது மாதிரியான பல சவால்கள் இருந்துச்சு. ஆனால் இப்போ டிஜிட்டல் தொழில்நுட்பங்களோட உதவியால் இந்த சவால்கள் எல்லாமே எளிமையாக மாறிடுச்சு. டிஜிட்டல் உலகம் மூத்த குடிமக்களுக்கு ஒரு புதுசாக அடையாளத்தை கொடுத்துருச்சு. அது மட்டுமல்ல, அவங்க வாழ்க்கையில் பல அம்சங்களில் பல முன்னேற்றங்களையும் கொண்டு வந்திருக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க தாத்தா. டிஜிட்டல் இந்தியா முன்முயற்சிங்கிறது மூத்த குடிமக்களும் தொழில்நுட்ப உலகத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய எளிமையான வழிகளை உருவாக்கி கொடுத்துருக்கு. இது அவங்களோட வாழ்க்கை முறையில பல நேர்மறையான மாற்றங்களுக்கு வழிவகுத்து கொடுக்குதுன்னு கூட சொல்லலாம். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலமா முதியோர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி மேம்படுது அப்படின்னு கேட்பீங்கல்ல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட், பாரம்பரிய வாழ்க்கையில மக்கள் இப்போ நிறைய பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். முன்னாடி எல்லாம் கூட்டு குடும்பமா எல்லாரும் ஒரே வீட்லயே வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். ஆனா இப்போ தாத்தா பாட்டி மட்டும் வீட்டுல இருக்காங்க, அதாவது அம்மா அப்பா மட்டும் வீட்டுல இருக்காங்கன்னா பிள்ளைங்கள்லாம் ஒவ்வொரு இடத்துக்கும் வேலைக்கு போயிடுறாங்க, நண்பர்களும் பிரிஞ்சு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தனிமையில இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த டிஜிட்டல் இந்தியா தொழில்நுட்பம் ரொம்ப ரொம்ப உதவி பண்ணும். மூத்தோர்கள் தனிமையிலிருந்து மீண்டு வர்றதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாவே அமையும். குறிப்பா குடும்ப உறுப்பினர்கள் தொலை தூரத்துல இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலமா அவங்களுடைய குடும்பத்தோட இவங்க இணைஞ்சு இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நண்பர்கள் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அவங்க கூட பேசுறதுக்கும் பழகுறதுக்கும் கொஞ்சம் நேரம் செலவு பண்றதுக்கும் அவங்களுக்கு வாய்ப்பையும் ஒரு வழியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதா இருக்கு இந்த டிஜிட்டல் இந்தியா திட்டம் அப்படிங்கிறது. நேயர்களே, இன்னும் இதை பத்தி கொஞ்சம் தெளிவாவே உங்களுக்கு சொல்லணும்னா இப்போ இந்த ஒரு வானொலி நாடகத்தை தொடர்ந்து கேளுங்க. இது மூலமா மூத்த குடிமக்களின் வாழ்க்கையில டிஜிட்டல் தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கறத நம்ம எல்லாராலையுமே ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க முடியும். தாத்தா தாத்தா, இங்க பாருங்க. இந்த ஆப் மூலமா டாக்டர் கூட ஒரு வீடியோ கால் பண்ண போறேன். நீங்க வீட்ல இருந்துட்டே டாக்டர் கிட்ட பேசலாம். சாட்சி, உண்மையாவா? நான் கூட வீட்டை விட்டு வெளில போகாமல டாக்டர்கிட்ட பேசலாமா? நான் கூட ஹாஸ்பிட்டலில் போய் நீண்ட வரிசையில் நிற்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கணும்னு நினச்சேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை தாத்தா. டிஜிட்டல் இந்தியா எல்லாத்தையுமே ரொம்ப எளிமையா மாத்திருக்கு. இப்போ நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் மூலமா உங்களோட எல்லா தேவைகளையுமே பூர்த்தி பண்ணிக்க முடியும். ஓ, இந்த ஸ்மார்ட் போன் உண்மையில சக்தி வந்ததா? இவ்வளோ பெருமக்கி வைக்கிறதுமா? என் காலத்துல எல்லாம் இப்படி எதுவும் இல்லை. நாங்கெல்லாம் உடல்நல சரியில்லைன்னா உள்ளூர் வைத்தியில் நேராக போய் சந்திப்போம். இப்போல்லாம் காலம் மாறி போச்சு. நிச்சயமா தாத்தா, எல்லாத்துக்குமே இந்த டிஜிட்டல் இந்தியா தான் காரணம். பாருங்க, இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா டாக்டர் கிட்ட பேசலாம். சாட்சி, இந்த ஸ்மார்ட் போனில் நான் சரியான பொத்தான அழுத்திடுவேனா? கவலைப்படாதீங்க தாத்தா, அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. நீங்க பொறுமையா இருங்க. டாக்டர் இப்போ லிங்க்ல சேர போறாங்க. வணக்கம் ஸ்ரீவஸ்தேவ், எப்படி இருக்கீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? உடல் நலத்தில் ஏதாவது உதவி பண்ணணுமா? அட, இது என்ன ஆச்சரியமா இருக்கு மருத்துவரையா? நான் இங்கிருந்து நான் உங்களை பார்க்க முடியுமா? இது என்ன மாயமா இருக்கு? இது மாயை இல்லை வஸ்தேவ், இது டிஜிட்டல் தொழில்நுட்பம். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு வெளியே போகாமலேயே என்னோட ஆலோசனையை நீங்கள் பெற முடியும். சாட்சி,
இது உண்மையிலே நம்ப முடியாதும்மா. ஆமா தாத்தா, ஒரு நிமிஷம் இருங்க. டாக்டர், நான் தான் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, வெளியில கிளம்பி வர முடியாதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதனால கால் பண்ணி இப்படி ஒரு முறை இருக்குங்கிறத அவங்களுக்கு எடுத்து சொன்னேன். இது மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்ல, அதனால தான் டாக்டர். சரிம்மா, இந்த தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நான் வச்சிரட்டுமா? உங்களோட தகவலுக்கும் ரொம்ப நன்றி டாக்டர். நன்றிம்மா. அப்புறம் தாத்தா, இப்போ நீங்களும் சோஷியல் மீடியால கூட சேரலாம். நீங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்ல கூட உங்களுக்குன்னு ஒரு பேஜை உருவாக்கிக்கலாம். ஆமாம், இந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு அப்படின்னா என்ன? தாத்தா, இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இது மூலமாலாம் உங்களோட பழைய நண்பர்கள் கூட திரும்பவும் பேசலாம், போட்டோ கூட பார்க்கலாம். நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல செய்திகளை பகிர்ந்துக்கலாம், வீடியோ கால் கூட பண்ணலாம். சாட்சி, இதன் மூலமா பேங்க் வேலையை கூட செய்ய முடியுமா? நிச்சயமா தாத்தா, நீங்க பேங்க் போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. யூபிஐ இல்லனா நெட் பேங்கிங் பயன்படுத்தி பணத்தை அனுப்பலாம். அப்புறம் பில் கூட ஈஸியாவே செலுத்த முடியும். பாருங்க, நான் உங்களோட மளிகை கட்டணத்தை கூட நான் ஸ்மார்ட் போன்ல இருந்து தான் கட்டியிருக்கேன். அடடா, இது உண்மையாவா? இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்க. நான் ஒவ்வொரு முறையும் பேங்க் போய் அலையணும்னு அவசியமே இல்லாம இருக்க. பாருங்க நானாஜி, டிஜிட்டல் இந்தியாவோட முயற்சி பல வசதிகளை கொடுத்திருக்கு. இப்போ நீங்க எல்லாத்தையுமே நிர்வகிக்க முடியும். உங்களுடைய உடல் நலம், பொழுதுபோக்கு, நிதி, அப்புறம் உங்க நண்பர்கள் கூட தொடர்புல இருக்கிறது, இது எல்லாமே ரொம்ப எளிமையா மாறி இருக்கு. டிஜிட்டல் இந்தியா உண்மையிலே என்ன போல வயசானவங்களுக்கு வாழ்க்கையை எளிமையாக்கிக்குது. சாட்சி, இப்போது நான் இந்த டிஜிட்டல் உலகம் ஒரு பகுதியா மாற ஆர்வமா இருக்காமா? இது ஒரு தொடக்கம் மட்டும்தான் தாத்தா. இந்த மாதிரி எப்பவுமே டிஜிட்டல் உலகத்துல நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கவும் முடியும், இணைஞ்சிருக்கவும் முடியும். பாத்தீங்களா தாத்தா, சாக்ஷியுடைய தாத்தா கூட டிஜிட்டல் மீடியாவில் ஜாயின் பண்ண ரெடியா இருக்காங்க. நீங்க எப்போ ஜாயின் பண்ண போறீங்க? இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே என் இன்ஸ்டாகிராம் கணக்கை விரைவில் உருவாக்குவேன். அங்கதான் நிறைய வீடியோகள், தகவல்கள்லாம் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். பரவாயில்ல தாத்தா, சரியா கவனிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதான் உடனே ஓபன் பண்றேன்னு சொல்றீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் தாத்தா, நம்மளோட வானொலியில மகா கும்பத்தை பத்தி கூட நிறைய தகவல் இருக்கு. அந்த ஆடியோக்களையும் நான் ஒளிபரப்புறேன், அப்படியே கேளுங்களேன். 12 ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே வரும் கும்பமேளாவிற்கு போக யாருக்கு தான் மனசு வராது? அப்போ மூத்த குடிமக்களும் இந்த கும்பமேளாவில் கலந்துக்கு தானே விரும்புவாங்க. கும்பமேளாவிற்கு வருகை புரியும் மூத்த குடிமக்களுக்கு என்று சில ஆலோசனைகளையும் விதிமுறைகளையும் மத்திய அரசு வழங்கியிருக்கு. மூத்த குடிமக்களுக்கு என்று கும்பமேளாவில் ஸ்டால் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த ஸ்டாலில் முதியோர்கள் தொடர்பில் இருக்க வேண்டும். முதியோர்கள் அவர்களின் அடையாள அட்டைகளை வைத்திருக்க வேண்டும். யாத்திரை செய்யும் முதியோர்கள் குளிர் மற்றும் வெயிலில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள குடை, சொட்டர் ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் வைத்திருப்பது நல்லது. கூட்டத்தில் சிக்கிக்கொள்ளாமலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். வீல் சேர் போன்ற பாதுகாப்பு சாதனங்களை பயன்படுத்தலாம். தொலைபேசியை கையில் வைத்திருக்க வேண்டும். மத்திய அரசின் சார்பாக அனைவருக்கும் மகா கும்பமேளா நல்வாழ்த்துக்கள். லட்சுமி, ஒன்று மட்டும் நிச்சயம், டிஜிட்டல் இந்தியாவால் வயசானவங்களுக்கு வீடியோ அழைப்பு மற்றும் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் இது மாதிரியான சமூக ஊடகத்தலங்கள் மூலமாக தங்கள் அன்புக்குரியவர்களோட தொடர்ந்து இணைஞ்சிருக்கிறது ரொம்பவும் சுலபமாயிடுச்சு. அவங்களோட குழந்தைகள், பேரக்குழந்தைகள், நண்பர்களோட வீடியோ அழைப்புகளில் பேசலாம். அப்புறம் ஃபோட்டோ, வீடியோ, செய்திகள் மூலமாக சமூக விஷயங்களை பங்கேற்கலாம். சரியா சொன்னீங்க தாத்தா. ஆனா இது மட்டும் கிடையாது, இதுல இன்னுமே நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ஒரு சோஷியல் மீடியா பேஜ் மூலமா உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய நண்பர்களும் இருப்பாங்க. புதுசா நிறைய நண்பர்களையும் உங்களால உருவாக்கிக்க முடியும். ஆன்லைன் மன்றங்கள் நடத்த முடியும். ஃபேஸ்புக்ல உங்களுக்குன்னு ஒரு குழுக்களை உருவாக்கிக்க முடியும். இது மூலமா சமூகத்துல நீங்க ஆக்டிவா இருப்பீங்க. இது மட்டும் கிடையாது, இனிமே உங்க தனிமையும் குறைஞ்சு மனதளவுலையும் ஆரோக்கியமா ஃபீல் பண்ண முடியும். இந்த டிஜிட்டல் இந்தியா மூலமாக இது தவிர மற்ற சேவைகளும் இருக்குதானே லட்சுமி?
நிச்சயமா தாத்தா, சுகாதார சேவையில கூட டிஜிட்டல் மயமாக்கல் வயசானவங்களுக்கு பல நன்மைகளை உருவாக்கி கொடுத்திருக்கு. உதாரணத்துக்கு உடல் ரீதியா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வைங்களேன், உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்ல. ஆனா வயசானவங்களா இருக்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நேரம் கியூல நின்று டோக்கன் எடுத்து அப்புறம் போய் டாக்டரை பார்க்கறதுலாம் ரொம்ப சிரமமா இருக்கும். அப்படிங்கிறதுக்காகவே டிஜிட்டல் இந்தியால புதிய புதிய நிறைய திட்டங்களும் இருக்கு. டெலிமெடிஷன் அல்லது ஆன்லைன் மருத்துவ ஆலோசனைகள்னு சொல்லுவாங்க. அதாவது மருத்துவர்கள்கிட்ட நம்ம வீட்டிலேயே இருந்துகிட்டு மருத்துவ ஆலோசனைகளை வாங்கிக்க முடியும். மருத்துவ அறிக்கைகள், அதாவது மருத்துவ சீட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா மருத்துவர்களுக்கு அதை ஆன்லைன்லயே அனுப்பிக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க, என்ன பண்ணணும்னு சொல்றாங்க, இது எல்லாத்தையுமே ஆன்லைன்ல இருந்தே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சந்தேகங்களையும் தெளிவுபடுத்திக்கலாம். மருத்துவர்கள் அவங்களோட இடத்துல இருந்துகிட்டு நீங்க உங்க வீட்டிலே இருந்துகிட்டு ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்றதையும் அவங்களால செக் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க கரெக்டான டைமுக்கு மருந்து போடணும்னா அதை நினைவுபடுத்துறதுக்கும் டிஜிட்டல் சாதனங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுது. ரத்த அழுத்தம் எப்படி இருக்கு, சர்க்கரை அளவு எப்படி இருக்குங்கிறதையும் இந்த டிஜிட்டல் இந்தியா திட்டம் மூலமா உங்களால சரிபார்க்க முடியும். ஓ, அப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா தாத்தா? பேங்க் போகாமலேயே வயசானவங்க இப்போல்லாம் அவங்களுடைய அக்கௌண்ட்டை செக் பண்ணிக்க முடியும். அது மட்டும் கிடையாது, பணத்தையும் பரிமாற்றம் செய்ய முடியும். யூபிஐ, நெட் பேங்கிங், அப்புறம் மொபைல் பேங்கிங் மூலமா டிஜிட்டல் பேங்கிங்கை பயன்படுத்தி உங்களால பில்லையும் பே பண்ண முடியும். அடுத்து ஆன்லைன்ல ஓய்வூதிய முறைகளையும் உங்களாலேயே செக் பண்ணிக்க முடியும். அவங்களுக்கான ஓய்வூதியங்கள்லாம் கரெக்டா வருதா அப்படிங்கறதையும் சரி பார்த்துக்க முடியும். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு லட்சுமி. ஆனா டிஜிட்டல் இந்தியா மூலம் முதியவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த ஏதேனும் வழிகள் இருக்கிறதா? சரியான கேள்வி தாத்தா. இந்த டிஜிட்டல் இந்தியா மூலமா முதியோர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கு நிச்சயமா வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதுக்காகவும் நிறைய திட்டங்கள் செயல்பட்டு இருக்கு. டிஜிட்டல் பாதுகாப்பு, அப்புறம் அவசர உதவி, இது எல்லாமே ஒரு முக்கிய அம்சங்களா செயல்படுத்தப்பட்டு இருக்கு. பாதுகாப்பு பயன்பாடுகள், அவசர எச்சரிக்கை, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே வயசானவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருந்துட்டு இருக்கு. அவசர காலங்கள்ல உடனடி உதவியையும் பெற முடியும். கூடுதலா ஆன்லைன்ல மோசடி, சைபர் பாதுகாப்பு, இது பத்தின விழிப்புணர்வையும் எல்லா இடங்கள்லயுமே ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வீட்ல இருந்தே ஆர்டர் பண்ணிக்க முடியும். இதுவுமே டிஜிட்டல் இந்தியாவுடைய ஒரு முக்கியமான திட்டமா இருக்கு. இதுவுமே டிஜிட்டல் இந்தியா மூலமா சாத்தியமாகும். இந்த முன்முயற்சி மூலம் பல நன்மைகள் கிடைச்சாலும் இந்த டிஜிட்டல் யுகத்துல நிறைய வயசானவங்களுக்கு டிஜிட்டல் கல்வி அறிவு இல்லை. அதனால ஸ்மார்ட் போன், கம்ப்யூட்டர், இன்டர்நெட் இந்த மாதிரியான பயன்பாடுகள் எல்லாம் சரியா பயன்படுத்தவும் முடியல. இந்த சூழ்நிலையில ஆன்லைன் மோசடி யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம் இல்லையா? அதுல வயசானவங்க தான் அதிக ஆபத்தில் இருக்காங்க. ஆனாலும் அனைத்து வயதானவர்களுக்கும் ஸ்மார்ட் போன், டேப்லெட்டு அல்லது இணைய அணுகல் இல்லை. குறிப்பாக நமது நாட்டில் கிராமப்புற மற்றும் பின்தங்கிய பகுதிகளில் இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாகவே இருக்கு லட்சுமி. ஆமா தாத்தா, இத மனசுல வச்சுக்கிட்டு தான் அரசாங்கம் முதியோர்களுக்கான டிஜிட்டல் கல்வியறிவு திட்டங்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கு. இது இன்டர்நெட் அப்புறம் ஸ்மார்ட் போன்களுடைய பேசிக்கான செயல்பாடுகளை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு உதவி பண்ணும். கூடுதலாவே நீங்க கேட்ட மாதிரியே ஆன்லைன் மோசடிகளை தடுக்கிறதுக்கும் சைபர் பாதுகாப்புக்காகவும் முதியோர்களுக்கு சேர்த்தே கல்வி அறிவு கத்துக் கொடுக்கறாங்க. இன்னும் சொல்லணும்னா முதியோர்களுக்குன்னு சொல்லி ஹெல்ப்லைன் நம்பர் ஒன்னையும் அரசாங்கம் அறிமுகப்படுத்தி இருக்கு. இத பத்தி இதுக்கு முன்னாடி ஒளிபரப்பான வானொலி நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரும்பவும் சொல்றேன், 145667. மறுபடியும் சொல்லட்டுமா? இது முதியோர்களுக்கான கட்டணமில்லா உதவி எண் 145667. இந்த எண்ணையும் டிஜிட்டல் இந்தியா திட்டம் மூலமா நம்ம பயன்படுத்திக்க முடியும். லட்சுமி, டிஜிட்டல் இந்தியா மூலம் நமது முதிய குடிமக்கள் வாழ்க்கை மிகவும் எளிமையானதாக மாறுது. ஆமா தாத்தா, அது மட்டும் இல்ல, இப்போ நிகழ்ச்சியில சைபர் கிரைம் ஆபீசரும் ஜாயின் பண்ண போறாங்க. நீங்களும் கேளுங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஸ்பெஷலா மூத்த குடிமக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க தேசிய இணையவெளி பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி தலைவர் அசோகன் கணபதி அவர்கள். வாழ்த்துக்கள் சார். உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க. என்னோட பேர் அசோகன் கணபதி. தேசிய இணையவெளி பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் தலைவராக இருக்கேன். எங்களோட சேவைங்கிறது மக்களுக்கான
விழிப்புணர்வு சைபர் செக்யூரிட்டி சம்பந்தமான விழிப்புணர்வு மற்றும் ஆராய்ச்சி சேவைகளை நாங்கள் செய்துட்டு இருக்கோம். ஓகே சார், இப்போ பொதுவா இந்த சோஷியல் மீடியா கிரைம்னால அதிகமா பாதிக்கப்படக்கூடியவங்களா யார் இருக்காங்க சார்? உலகளவியல பார்த்தீங்கன்னா இணையவழி பாதுகாப்புல, இணையவழி குற்றங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னு சொல்ல வந்தா முதல்ல பெண்கள் தான் அதிகபட்சமான குற்றங்கள் பெண்களுக்கு தான் இழைக்கப்படுது. அதுக்கப்புறம் மூத்த குடிமக்கள் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்ல வந்தா ஃபினான்சியல் ரீதியாக அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணணும், ஒரு குற்றங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னா வந்தா மூத்த குடிமக்கள் மட்டும் தான் டார்கெட் பண்றாங்க. கிரைம் பண்ற குற்றவாளிகள் வந்து அவங்கள தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைகள் மற்றும் இளைஞர்களை வந்து அதிகமாக பாதிக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு உலகளாவிய வந்து ஆராய்ச்சி முடிவுகள் நிறைய அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு நடக்கிறது. இதுல மூத்த குடிமக்கள் அப்படிங்கிற பட்சத்தில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்ல வந்தா ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல், ரிட்டையர்டு கவர்மெண்ட் அஃபீஷியலா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நிறைய வந்து உழைச்சி ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க இருக்கும்போது அவங்கள்ட்ட தான் நிறைய வந்து ஃபினான்சியல் ஃப்ராட் பண்றதுக்கான சோர்சஸ் நிறைய இருக்கும். இதுல முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சீனியர் சிட்டிசன் எல்லாருமே வந்து தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக தான் இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள ஈஸியா வந்து இந்த இணையவழி குற்றவாளிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்கள ஈஸியா ரீச் பண்ணி அவங்கள்ட்ட நிறைய ஃபினான்சியல் ஃப்ராட் பண்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. மூத்த குடிமக்கள் வந்து எப்போதுமே வந்து அவரா இருக்கணும் அப்படிங்கறத வந்து தெரியப்படுத்துறேன். இதுக்கு அடுத்தது என்ன மாதிரி குற்றங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மூத்த குடிமக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா மறதி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவங்கள்ட்ட இருக்கும். வயசாயிடுச்சு, மறதி நமக்கு ஜாஸ்தியா இருக்குங்கிற பட்சத்தில் அவங்களோட ஏடிஎம் பின்னு, இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, கோட் வேர்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஒரு பேப்பர்ல எழுதி எப்போதுமே பாக்கெட்ல வச்சிருப்பாங்க. அந்த பாக்கெட்ல இருக்கிற பேப்பர் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல வந்தா டோட்டலா வந்து அவங்களோட மொத்த சோர்ஸுக்குமே, இன்கம் சோர்ஸும் சரி, அவங்களோட ப்ராப்பர்ட்டி சோர்ஸஸ் எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அதுல வந்து குறிப்பா பாத்தீங்க அப்படின்னு சொல்ல வந்தா இந்த ஏடிஎம் பின்னை வந்து ஏடிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பார்வை ஜாஸ்தி கிளியரா இருக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் ஏடிஎம்ல பக்கத்துல இருந்தவங்களை வச்சு அந்த பின்கோடை கொடுத்து பணம் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்ப் கேட்கும்போது அதுல மிஸ்யூஸ் நிறைய பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொல்ல வந்தா இமெயில் ஐடி, அவங்களுக்கு அபிஷியலா சில இமெயில் ஐடி பேங்க்ல இருந்து வர ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கோ இல்ல ஆதார் கார்டு டவுன்லோட் பண்றதுக்கோ இந்த மாதிரி எல்லாம் சில நேரங்கள்ல வந்து அடுத்த ஒரு பக்கத்துல இருக்கிறவங்களோட ஹெல்ப் தேடும் போது பக்கத்துல உள்ளவங்க வந்து நம்பிக்கையானவர்களா இருக்கிறாங்களா அப்படிங்கறத முதல்ல உறுதி செஞ்சுக்கணும். உறுதி செய்யாத பட்சத்துல வந்து கண்டிப்பா ஏமாறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்காங்க. மூத்த குடிமக்கள் எப்போதுமே சரி அரசு அங்கீகரிக்கப்படாத சேவை மையம், பொது சேவை மையம் எல்லாம் இருக்கு இல்லையா, அங்க வந்து அரசு அங்கீகரிக்கப்படாத மையங்களை போய் அவங்க எந்த விதமான உதவியும் நாடக்கூடாது. மூத்த குடிமக்களோட எப்போதுமே சரி அவங்களோட தனிமையை வந்து முதல்ல தவிர்க்கணும். அதே போல ஒரு நம்பகமான ஒருத்தரை எப்போதுமே கையில வச்சுக்கணும். எந்த ஒரு சைபர் குற்றங்கள் நடந்தாலும் இமிடியேட்டா அவங்கள்ட்ட வந்து கூட இருக்கிறவங்கள்ட்ட தெளிவா வந்து அவங்க சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடணும். அவங்க மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தாலும் எதுவுமே நடக்காது. அவங்க வந்து இமிடியேட்டா வந்து கூட இருக்கிறவங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கறது என்னோட அறிவுரையா நான் சொல்லிக்கிறேன். இப்போ சோஷியல் மீடியா கிரைம்னால அதிகமா மூத்த குடிமக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அவங்கள பாதுகாக்கிறதுக்குன்னு சொல்லி ஏதாவது நடவடிக்கைகள் இப்போ செயல்பாட்டில் இருந்துட்டு இருக்கா சார்? மூத்த குடிமக்களுக்கு அவங்களுக்கு என்னன்னா இப்போ ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து சில வந்து விழிப்புணர்வு முகாம்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். முகாம்களை வந்து என்னன்னா நாங்கள் வந்து அவங்கள்ட்ட சொல்ற அறிவுரைகள் தான். அந்த ஏடிஎம் ஓடிபி பத்திரமா வச்சுங்க, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் பத்திரமா வச்சுங்க, யார்கிட்டையுமே வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவுமே சொல்லாதீங்க அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லியிருக்கோம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா மூத்த குடிமக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இப்போ ஸ்மார்ட் போன் எல்லார் கையிலையுமே இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்றாங்கன்னா சோசியல் மீடியாவில் என்டர்டைன்மெண்ட்காண்டி சில விஷயங்களுக்கு போறாங்க. என்டர்டைன்மெண்ட்காண்டி போகும்போது அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்டா வச்சிருக்காங்க. அதே போல மொபைல் போன்ல வந்து போட்டோ எடுக்கும் போது லொகேஷனோட ஷேர் பண்ணி போட்டோ எடுக்கிறாங்க. லொகேஷன் ஷேர் பண்ணி போட்டோ எடுக்கும்போது அவங்க இந்த லொகேஷன்ல தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது இது அதிகப்படியான குற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை தேடி கொடுக்குது. அதனால அவங்க போட்டோ ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா ஷேர் பண்ணணும். பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணக்கூடாது. அதனால இதுல ஜாக்கிரதையா இருந்துக்கணும். ஓகே சார், இப்போ நிறைய இடங்கள்ல நீங்க மூத்த குடிமக்களுக்குன்னு சொல்லி விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ காமனா இந்த சைபர் கிரைம் பத்தி மூத்த குடிமக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கும்? நாங்க சொல்றது என்னன்னா உங்களோட பர்சனல் டேட்டாஸ் எந்த விஷயத்தையும் நீங்க எப்போதும் ஷேர் பண்ணாம இருந்தாலே போதுமான நீங்க சேஃபா இருக்கலாம். அதே சமயத்துல நீங்க உங்களோட ஆறுதல் காண்டியும் உங்களோட டைம் பாஸுக்காண்டியும் மூத்த குடிமக்கள் வந்து இணையவழியில வந்து அவங்க தேடுதல் வேட்டையில இருக்கும்போது உங்களுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படிங்கிற பட்சத்துல அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நிறைய கிரைம் நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. தேசிய இணையவழி பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி மையத்திலிருந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அதிரை எஃப்எம்முக்கு மிக்க நன்றி. இது போல நிறைய விஷயங்களை நீங்க வந்து மக்களுக்கு நேர்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை நீங்க வந்து அவேர்னஸ் நிறைய கொடுக்கணும். எதிர்காலத்துல நீங்களும் மேன்மேலும் வளரணும். நன்றி. இதுவரையும் மூத்த குடிமக்களுக்கான சைபர் கிரைம் ரிலேட்டடான நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அதிரை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
அப்புறம் நேயர்களே, இந்த மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சி பற்றி மூத்த குடிமக்களோட கருத்து எப்படி இருக்கு அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? உங்க பேர் சொல்லுங்கம்மா. சாந்தி. போன் வச்சிருக்கீங்களா நீங்க? வச்சிருக்கேன். போன் வச்சிருக்கனால உங்களுக்கு என்ன யூஸ் ஆகுது? எப்பவும் உள்ள நிகழ்ச்சி எல்லாம் கேட்போமா, மருத்துவ குறிப்பு, சமையல் குறிப்பு, என்னன்னு சொல்றாங்களா அதெல்லாம் கேட்பேன். கதையும் சொல்லுவாங்க, கதையும் கேட்பேன். நானும் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன், அந்த போன் மூலியமா எனக்கு நல்ல ஒரு யூஸ் ஆகுது. போனு கேட்குறேன், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் போன்ல பேசுவேன், பிள்ளைங்களுக்கிட்டையும் பேசுவேன். பிள்ளையெல்லாம் வெளியூர்ல இருக்குதுங்க, அதுங்கள்ட்டையும் பேசுவேன். இப்போ வந்து மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சி பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா, எப்பம்ல நடத்துனாங்க. நல்ல ஒரு அறிவுரைகள்லாம் சொன்னாங்கம்மா. மூத்தோர்களை பத்தி உங்களுக்கு என்ன தேவை நாங்க பூர்த்தி பண்றோம். நம்பரு சொன்னாங்க 1456 உதவியெல்லாம் பண்றேன்னு இருக்காங்க. ஏதோ 600 ரூபா முதியோர்களுக்கு தர்றோமா, அந்த இதுக்கு ஏற்பாடு பண்றோமா அப்படின்னு. 1000 ரூபாயும் வந்து நீங்க வாங்கிக்கலாம். நீங்க இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ நீங்க வந்து கேளுங்க. இந்த நம்பர் மூலியமா உங்களுக்கு நீங்க போன் பண்ணி உடனே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ரேடியோல பேசுறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி தெரியுமா உங்களுக்கு இத பத்தி? தெரியாதுமா, இத பத்தி எல்லாம் தெரியாது. இப்பதாமா எப்பம்ல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எப்பம்ல மீட்டிங்ல சொல்லியிருக்காங்க, முதியோர் நலத்திட்டத்துல சொன்னாங்க. வேற எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா எஃப்எம் பத்தி, இல்ல இந்த மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சி பத்தி? நல்ல ஒரு பயன் உள்ளதாதாமா இருக்கு. ஆனா நான் மீட்டிங்ல கேட்டது வரைக்கும் மனசுக்கும் ஒரு சந்தோஷமாவும் இருந்துச்சுமா. என்ன நீங்க வாங்க பாப்போம், நான் வந்து எங்க அம்மாவுக்கு ஒரு இது ஸ்டிக்கு கேட்டேம்மா, நான் செய்யறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. நீங்க வாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, உடனே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எவ்வளவு பேரு வயசானவங்க, எவ்வளவு பேரு உதவி இல்லாம பிள்ளைங்களும் இருந்தும் செய்யறதுக்கு முடியாம எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இப்ப நீங்க போய் இந்த மாதிரி வச்சு நடத்துனது எவ்வளவு ஒரு அந்த மூத்தவர்களுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆனா முதியோர்களுக்கு நல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்கம்மா. ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சுமா எனக்கு. பேர் சொல்லுங்க. பேர் உத்ராவதி. என்ன எங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? இங்கதான் ஸ்கூல்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். என்ன வயசாகுது? வயசு 63. இப்ப நம்ம ரேடியோ கேக்குறீங்களா நீங்க? கேக்குறோம். கேக்குறீங்க. மூத்தோருக்கு முதல் வணக்கம் மூத்தோருக்கு முதல் வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கோம். கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க. கூலி வேலை தான், பிள்ளையா ஊனம் கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு மருத்துவ உதவிலாம் யாரு பாக்குறது? எல்லாம் நம்மளே நாங்க தான் பார்த்துக்கிறோம். கவர்மெண்ட் உதவி செய்யணும். அதுதான் மூத்த நிகழ்வுக்கு எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இதுதான் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். நன்றி. சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் சமூக வானொலி அமைப்பு உங்களிடம் கொண்டு வந்த எங்கள் பெரியோர்கள் எங்கள் பெருமை நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். டிஜிட்டல் தளங்கள் மூலம் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்களை சரிபடுத்தி முதியவர்களுக்கு உதவுவதே இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். அவங்களோட உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் செயல்படுகிறது இது. இந்த திட்டம் மூலமா டிஜிட்டல் கருவிகள் அப்புறம் சேவைகள் இது எல்லாமே மூத்தோர்களுடைய வாழ்க்கைய ரொம்ப ரொம்ப எளிமையா மாத்தும். அதே நேரத்துல அவங்களுடைய வாழ்க்கைய திருப்திகரமாவும் மாத்தும். இதுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளையும் நம்ம செய்யணும். இந்த சமூகத்துல வயசானவங்களுக்கு சக மரியாதை கிடைக்கிறதையும் இந்த டிஜிட்டல் இந்தியா ஊக்குவிக்குது. டிஜிட்டல் இந்தியா மூலமா மூத்தோர்களுக்குன்னு சமுதாயத்துல ஒரு கண்ணியமான இடம் கிடைக்குது. அதே நேரத்துல சமுதாயத்துல அவங்களையும் ஒருத்தரா ஒருங்கிணைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுது. நமது மூத்த குடிமக்கள் தொழில்நுட்ப முன்னேற்றங்களால பயனடைகிறது மட்டுமல்லாம சரியான வழிகாட்டுதலையும் உதவிகளையும் பெறணும். டிஜிட்டல் இந்தியாவோட குறிக்கோள் மூத்த குடிமக்கள் சமூகத்தின் சுறுசுறுப்பான மற்றும் அதிகாரம் பெற்ற உறுப்பினர்களாக மாற உதவுவதாகும். இதனால அவங்க சமூக நடவடிக்கைகளில் பங்களிக்க முடியும் மற்றும் மதிப்பு மிக்கவர்களாக உணர முடியும். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் கட்டணமில்லா எண் 145667 அழைக்கலாம். நேயர்களே, மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு விழிப்புணர்வு பாடல் உங்களுக்காக. மூத்தோர் சொல்ல மதிச்சு நடந்தா குடும்பம் அழகாக மாறும். அவங்க மனசார வாழ்த்தும் போது வாழ்க்கை செழிப்பாக ஓங்கும். பார்க்கத்தான் அவங்க கொஞ்சம் சோர்வாக இருப்பாங்க,
பஞ்சம் பசி பட்டினி எல்லாம் பார்க்காம உழைச்சவங்க மூத்தோர் சொல்ல மதிச்சு நடந்தா குடும்பம் அழகாக மாறும். அவங்க மனசார வாழ்த்தும் போது வாழ்க்கை செழிப்பாக ஓங்கும். பாடுபட்டு சேர்த்த பணம் பங்கு போட்டு கொடுப்பாங்க. பேர பிள்ளைகளை தோளில் போட்டு சுமப்பாங்க. பாடுபட்டு சேர்த்த பணம் பங்கு போட்டு கொடுப்பாங்க. பேர பிள்ளைகளை தோளில் போட்டு சுமப்பாங்க. தனக்கு வச்ச பண்டங்களை மறைச்சு வச்சு கொடுப்பாங்க. விடிய விடிய கதைகள் சொல்லி பிள்ளைங்களை வளர்ப்பாங்க. மூத்தோரை பத்திரமா பாதுகாக்க வேணும் அம்மா. தனித்து விட்டு விட்டு தவிக்காமே பார்த்துக்கம்மா. மூத்தோர் சொல்ல மதிச்சு நடந்தா குடும்பம் அழகாக மாறும். அவங்க மனசார வாழ்த்தும் போது வாழ்க்கை செழிப்பாக ஓங்கும். பார்க்கத்தான் அவங்க கொஞ்சம் சோர்வாக இருப்பாங்க. பஞ்சம் பசி பட்டினி எல்லாம் பார்க்காம உழைச்சவங்க மூத்தோர் சொல்ல மதிச்சு நடந்தா குடும்பம் அழகாக மாறும். அவங்க மனசார வாழ்த்தும் போது வாழ்க்கை செழிப்பாக ஓங்கும். நேயர்களே, இன்னைக்கு நம்மளோட இந்த மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியின் 14வது அத்தியாயத்துல டிஜிட்டல் இந்தியாவில் மூத்த குடிமக்களுக்கு என்ன மாதிரியான பயன்பாடுகள் இருக்கு, அதை அவங்க எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற நிறைய தகவல்கள் பத்தி நானும் என்னோட பாரதாத்தாவும் பேசினோம். இது பத்தின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே போல அடுத்த நிகழ்ச்சியில அடுத்த தலைப்போட நானும் தாத்தாவும் சந்திக்கிறவரையும் மற்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. நேயர்களே, இதுவரை நீங்கள் நிலா சமுதாய வானொலி 90.4 ராஷ்டிரிய வயோதிக யோஜனாவின் சிறப்பு நிகழ்ச்சியான மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியை கேட்டீர்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 9629124512. உங்களுடைய கருத்துக்களை வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் பதிவிடலாம். இந்த நிகழ்ச்சியானது இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் இந்திய அரசின் சமுதாய வானொலி சங்கங்கள் இணைந்து சமுதாய வானொலி வாயிலாக உங்களுக்கு வழங்கியது. மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து தமிழக அரசின் சமூக நலத்துறை கீழ் இத்திட்டங்களை செயல்படுத்தப்படுகின்றன. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மூத்தோருக்கு பயன்பெறும் செய்தி தொகுப்புடன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிலா சமுதாய வானொலி 90.4. நன்றி.